எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதில் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் டிசம்பரில் ஏற்பட்டவை என்றும் ஒரு மாதத்திற்குள்ளாகவே செலவு விவரத்தை எப்படி தர முடியும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதில் அளித்திருக்கிறாரு. அந்த பதிலில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விவரங்கள். முதலமைச்சர் அளித்த பதிலுரையை கொஞ்சமாவது கவனித்திருந்தால் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சிக்கான உத்திகள் என்ன என்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிந்திருக்கும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக சட்டப்பேரவையின் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மழை வெள்ள பாதிப்புகள், ஒன்றிய அரசிடமிருந்து நிதி பெறுவது மற்றும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன செய்திருக்கின்ற பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். அப்பொழுதே விரிவான பதிலை அளித்திருந்த நிலையிலும் ஊடகங்களுக்கு சட்டப்பேரவைக்கு வெளியே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த அடிப்படையிலே இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியை பொறுத்தவரை குழுக்கள் அமைக்கப்பட்டன. அவர்கள் அறிக்கை அளித்திருக்கிறார்களா, அதற்கு வெள்ள பாதிப்பு குறித்த மிக்ஜாம் புயல், தென் மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை என பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியாவினுடைய பொருளாதார வளத்திற்கு 9% பங்கை தந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஜிடிபியில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியிலேயே 7.24% என்றால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 8.19% இருக்கிறது. தொழில் முதலீடுக்கு உகந்த மாநிலமாகவும் 14வது இடத்தில் இந்த தமிழ்நாடு தற்போது 3வது இடத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதையும் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதோடு காவிரி பிரச்சனையின் போது கூட அப்போது இருந்த அதிமுக எம்பிக்கள் குரல் கொடுக்காத நிலையில் திமுக எம்பிக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதிமுக பாஜகவுக்கு மேட்ச் பிக்சிங் உள்ளது என்று அன்று காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியதெல்லாம் மறந்து விட்டார்கள் என்ற கேள்வியையும் நாடாளுமன்றத்தில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறார்கள், காவிரி மேலாண்மை விவகாரத்தை எப்படி செயல்படுகிறார் என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவேதான் ஆந்திர பிரச்சனை வேறு, நமது கோரிக்கை வேறு என பாஜகவிற்கு ஆதரவாகத்தான் பதில் சொன்னார்கள் அப்போது இருந்தவர்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கில் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா 4 ஆண்டு சிறை தண்டனை நீதிபதி குன்கா அவர்கள் விதித்த போது காவிரி வச்சுக்கோ அம்மாவை தாய் என போஸ்டர் ஒட்டியவர்கள் தானே அதிமுகவினர் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட அறிவிப்புகளில் 10% மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சொல்லக்கூடிய நிலையில், ஆனால் நாங்கள் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவச செல்போன் போன்றவற்றெல்லாம் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு தற்போது அவையெல்லாம் என்ன ஆகிவிட்டது என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். ஆனால் நாங்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஊரக வேலைவாய்ப்பு 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாக உயர்த்துதல், சேது சுதந்திர திட்டம், நீட் தேர்வு போன்ற வாக்குறுதிகள் எல்லாம் என்னாச்சு என்று கேள்வி எழுப்புகிறார். இவையெல்லாம் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளவை என்றும், நிதி பகிர்வு முதல் திட்டங்கள் வரை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிறது. ஒன்றியத்தில் மோடி ஆட்சி மாறி இந்தியா கூட்டணி அமைந்தால்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், அந்த நாள் நெருங்கி கொண்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி பதிலளித்திருக்கிறார். ஆகவே விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன்.